தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை சென்னை கலைவாணரங்கத்தில் தேசிய கைத்தறி கண்காட்சி நடத்த போகிறாங்க. இந்த கண்காட்சி அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த கண்காட்சிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த அனைத்து கைத்தறி ரகங்களையும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் டீசல் தீபாவளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் ரிஷப் செட்டி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற காந்தாரா சாப்டர் 1 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, காந்தாராவுடைய ப்ரீக்வல் தான் இந்த படம். காந்தாரா சமகாலத்தில் நடந்த கதை மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால், அதாவது இந்த கிரேக்கிலேருந்து அல்லது இந்த போர்ச்சுகல்லேருந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிளகு, இந்த வாசனை திரவியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை காட்டுறாங்க. இப்போது ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்ற ஒரு பகுதி, அங்கே நம்ம சொல்கிற இந்த ரேரான விளையக்கூடிய இந்த மிளகு, வாசனை திரவியங்கள்லாம், தேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிது. இந்த ஏரியாவே ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இனக்குழுக்களும் பக்கத்தில் ஒரு ராஜாவும் பிளான் பண்ணுறாரு. இவங்க ஆட்டையை போட்டுறணும்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அங்கே ஒரு தெய்வீகம் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்குது. அதனாலேயே அந்த ஏரியாவை எப்படியாவது கையகப்படுத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய போரே தொடுத்து அந்த இடத்த பிடிக்க போகும்போது அந்த பகுதி மக்கள் வணங்குற அந்த தெய்வம் அவங்கள காப்பாற்றுதா இல்லையா அப்படிங்கிற அந்த படத்துடைய கதை. காந்தாரா 1 பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சம்பவமுமே நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருப்பாங்க. அது எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா, கிளைமேக்ஸ்லாம் ஹீரோவுக்கு இந்த தெய்வ சக்தி அவர் ஃபைட் பண்ணுறதுலாம் அதுவும் கூட உண்மையோ அப்படின்னு நம்புகிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருக்கும். அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அதை நம்புகிற அளவுக்கு இருந்தது அந்த படம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முழுக்க செயற்கையாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இவங்க செயற்கையாக எடுத்து வச்சதில் பார்த்தீங்கன்னா, ஒரு புலி வருது, அந்த சீன்லாம் நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அது ஏன் வருதுன்னு தான் தெரியல. அப்புறம் பார்த்தா குதிரை வருது, அந்த சீனும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது ஏன் வருதுன்னு தெரியல. ஒரு பன்னி வருது, அந்த சீனும் நல்லா தான் இருக்குது, அது ஏன் வருதுன்னு தெரியல. தேவாங்க வச்சு ஒரு ஃபைட்லாம் இருக்குது, ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அதெல்லாம், ஆனால் அது ஏன் வருதுன்னு தெரியல. அதே போல் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த கதை எதை நோக்கி போகுது, என்ன தான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃபை கடத்துறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. செகண்ட் ஹாஃபில் கூட பாதி படத்துக்கு மேலே தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் தான் படத்தில் சில விஷயங்கள் நடக்குது. என்ன இந்த படத்தில் என்ன நடக்க போகுது, ஹீரோவுக்கு சாமி ஆட ஆரம்பிச்சிருவார். அந்த சாமி ஆட விஷயங்களில் கூட அந்த காந்தாராவில் அந்த சத்தம் போடுவார் இல்லையா, ஒவ்வொரு முறையும் சத்தம் போடும்போது முதல் முறை கேட்க நமக்கு எரிச்சலாக இருக்கும், 2வது வாட்டி கேட்க வித்தியாசமாக இருக்கும், 3வது வாட்டிலேருந்து நமக்கு சிலுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரியான ஒரு பெருசாக ஒரு ஃபீல் கிடைக்கல. அந்த மாதிரி சத்தம் போடுறாரு. அந்த வராக ரூபம் பாட்டையே போட்டு ஒப்பேற்றி வச்சுருக்கிறாங்க. இதில் புதுசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. படத்தில் ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபைட் சீனை கெடுக்கிறதுக்குன்னே உள்ளே காமெடி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கேரக்டர் விட்டு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஏன்னு தெரியல. மற்றபடி கேமரா ஒர்க்கு, மற்ற டெக்னிக்கல் விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் முடிகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட்டுக்கு பிறகு தான் படம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. காந்தாரா 1ல் பார்த்தீங்கன்னா அதோடைய சிறப்பு என்னென்னா, அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் வழக்கத்துக்கு மாறான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க. அது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த படத்தில் வர கிளைமேக்ஸு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதே தான் இதுலேயும் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சத்தம் தான் போடுறாரு, அதே வராக ரூபம் பாட்டை தான் இதுலேயும் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு முறையும் அவர் சத்தம் கொடுக்கும்போது நமக்கு சிலுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஃபீல் இதில் கொடுக்கல. ஒருவேளை தீவிரமான பக்தர்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தா இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. சாதாரண ரசிகர்களாக இந்த படத்தை தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தேசிய கைத்தறி கண்காட்சி இடம் கலைவாணர் அரங்கம், அக்டோபர் 3லிருந்து 17 வரை. அனுமதி இலவசம்.